விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மேல ஓட்டம்பட்டியில் கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான ரவீந்திரா பட்டாசு ஆலையில் மருந்து கலவை தயார் செய்தபோது உராய்வின் காரணமாக திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அஜித்குமார் என்பவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். தகவலறிந்து வந்த சாத்தூர் நகர் போலீசார் அஜித்குமார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் சாலையோரம் குப்பை கழிவுகள் எரியூட்டப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பண்ருட்டி அருகே திருவதிகை பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் பண்ருட்டி கடலூர் சாலையோரமாக கொட்டப்பட்டு எரிக்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் சாலையில் புகை மண்டலமாக காணப்படுவதாலும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் அவதியடைவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெல்லியில் மத்திய அரசு நடத்திய துப்பாக்கி சூட்டில் இளம் விவசாயி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியை நோக்கி புறப்பட்ட விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இளம் விவசாயி சுப்கரன் சிங் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இந்த விவசாயிகளின் போராட்டத்தை ராணுவ படைகள் மூலம் கையாண்ட பாஜக அரசை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாவட்ட மையம் சார்பாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய விவசாய முன்னணி மற்றும் இந்திய தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பயணியர் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பல்லடத்தில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருபுறமும் உள்வெளி ஆட்டோ ஸ்டாண்டுகளை வைத்து வாடகைக்கு சிலர் ஆட்டோக்களை இயக்கி வருகின்றனர். அதேபோல் பல்லடம் பகுதியின் மையமான சில இடங்களில் பயணியர் ஆட்டோக்களை நிறுத்தி சிலர் இயக்கி வருகின்றனர். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதில் தோல்வியடைந்தது. இதனையடுத்து வட்டாட்சியர் ஜீவா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற ஆசிரியை சாலையில் விழுந்ததில் பின்னால் வந்த சரக்கு லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராணிப்பேட்டை சீக்கராஜபுரம் அருகே அரசு பள்ளி ஆசிரியை ஜமுனா மற்றும் அவரது கணவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி ஹாரன் அடித்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த லாரி ஜமுனாவின் தலையில் ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஜெயராமதாஸை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் மலைத்தேனி கொட்டியதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேடச்சந்தூர் அருகே உள்ள கல்வார்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மாமு கோவிலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பள்ளி கட்டிடத்தில் இருந்து வெளியேறிய மலை தேனீக்கள் கொட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தேனீக்கள் கொட்டியதில் அப்பகுதியில் 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் மீன்வரத்து குறைவால் மீன் பிரியர்கள் சோகமடைந்துள்ளனர். நாகை துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான மீன் பிரியர்கள் குவிந்ததால் மீன்பிடி துறைமுகம் நிரம்பி வழிந்தது. அது மட்டுமல்லாமல் மீன்வரத்து குறைந்ததாலும் மீன்களின் விலை அதிகரித்ததாலும் மீன் பிரியர்கள் கவலையில் காணப்பட்டனர். இருந்தபோதிலும் மீன்களின் விலையை பொருட்படுத்தாமல் மீன் பிரியர்கள் மீன்களை வாங்கி சென்றனர். ராமநாதபுரம் அங்கன்வாடி கட்டிடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலாடி அருகே உள்ள ரோஷ்மா நகர் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தில் அடிப்படை வசதிகளான மின் இணைப்பு மற்றும் குடிநீர் வசதி செய்து தராததால் குழந்தைகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உடனடியாக விடிய அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் நீண்ட நேரமாக காத்திருந்த பயணிகளை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சாத்தான்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பயணிகள் வெகு நேரமாக காத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று காத்திருந்த பயணிகளை ஏற்றாமல் வேகமாக சென்றுவிட்டது. இதனால் அவதிக்குள்ளான பயணிகள் விடிய அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனே இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூரில் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் நெல் அறுவடை இயந்திரம் ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் உள்ள
சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் நெல் அறுவடை இயந்திரத்தை ஏற்றிச் சென்ற வாகனம் வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நெல் அறுவடை இயந்திரமும் வாகனமும் பலத்த சேதமடைந்தது. வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையின் மோசமான சாலை பராமரிப்பு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.